5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் செய்ய வேண்டியது இதுதான். ஒரு மனிதனின் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியுடன் தொடர்பு கொள்வது என்பது சாதாரண அமைப்பு அல்ல. இது அந்த ஜாதகர் பூர்வ ஜென்மத்தில் எஞ்சிய கர்மத்தை தீர்க்கவே இந்த வாழ்க்கையை எடுத்துள்ளார் என்பதற்கான தெளிவான அடையாளம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், புத்தி, தீர்மான சக்தி மற்றும் வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஞானத்தை குறிக்கும் இடம். 6ஆம் இடம் என்பது நோய், கடன், பகை, போராட்டம், சேவை என்று சொல்லக்கூடிய கர்மத்தை அனுபவித்து தீர்க்க வேண்டிய இடம். இந்த இரண்டும் இணையும் போது அந்த ஜாதகரின் வாழ்க்கையில் போராட்டங்கள் தவிர்க்க முடியாததாக அமையும். எவ்வளவு திறமை இருந்தாலும் அதற்கு ஏற்ற அங்கீகாரம் தாமதமாக வரும். முயற்சிகள் பலமாக இருந்தாலும் பலன் தள்ளிப் போகும். ஆனால் இங்கேதான் இந்த அமைப்பின் உண்மையான அர்த்தம் மறைந்திருக்கிறது. இந்த ஜாதகர் வாழ்க்கையில் உயர்வதற்காக மட்டுமில்லை, மற்றவர்களின் வலியை குறைக்க பிறந்தவர். 6ஆம் இடம் நோயை குறிக்கிறது. அதனால் இந்த அமைப்பு உள்ளவர்கள் நேரடியாக மருத்துவத் துறையில் இல்லாவிட்டாலும் கூட உங்களால் முடிந்த மருத்துவ உதவி, சேவை, ஆதரவு எதையாவது தொடர்ந்து செய்து வரும்போது அந்த கர்மம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். ஒரு நோயாளிக்கு உதவுவது, மருந்துக்காக சிறு உதவி செய்வது, மருத்துவச் செலவுக்கு கை கொடுப்பது அல்லது நோயால் மனம் உடைந்த ஒருவரை நம்பிக்கையுடன் பேச வைத்து எழுப்புவது, இந்த ஒவ்வொரு செயலுமே உங்களுடைய 5ஆம் அதிபதியை சுபத்துவமாக இயக்கும் சக்தி கொண்டது. அப்போதுதான் வாழ்க்கையில் திடீரென சரியான மனிதர்கள் உங்களை சந்திப்பார்கள். உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தும் வழிகளை அவர்கள் காட்டுவார்கள். இது லஞ்சம் அல்ல, இது அதிர்ஷ்டம் அல்ல, இது புண்ணியத்தின் திருப்பம். நீங்கள் பிறரின் நோயை குறைக்க உங்களால் முடிந்ததை செய்தபோது உங்களுடைய வாழ்க்கையின் மறைமுக தடைகள் அகலத் தொடங்கும். அப்போதுதான் குழப்பமாக இருந்த வாழ்க்கை திசை மாறும். இருளாக இருந்த பாதை வெளிச்சம் நோக்கி நகரும். 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இந்த இணைவு உங்களை தண்டிக்கவில்லை, உங்களை தூய்மைப்படுத்துகிறது. கர்மத்தை சேவையாக மாற்றும்போது அதே கர்மமே உங்களுடைய வாழ்க்கையை உயர்வின் பாதைக்கு அழைத்து செல்கிறது.